ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த vtech KidiZoom கேமரா, இந்த கேமரா தான் பார்த்தோம். ஸோ எப்படி இருக்குது என்ன எதுன்றது உண்மையிலே வந்து இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். 5 MP தான், பட் வர்த்து. உண்மையிலே சொல்கிறேன், வர்த்து. கிட்ஸுக்கு வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வைரல் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு கேமரா தான் இந்த மாதிரி கிட்ஸுகிட்ட இருந்தால் எப்படி இருக்கும். ஹாய், வெல்கம் டு THAMIMreality. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் வெல்கம் டு THAMIMreality. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து இதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா vtech கேமரா ஃபார் கிட்ஸ். இது குழந்தைங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸு ஜூமுக்கு, அதுக்கப்புறம் வந்து கிரியேட்டர் கேமரா எல்லாமே, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ட்ரைபாட்லேருந்து எல்லாமே வந்து இந்த இதில் தராங்க. ப்ளஸ் வந்து ஆட்டோவை, அதாவது என்ன சொல்கிறது, க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸு எல்லாமே வந்து ஆட்டோவை நம்ம எடிட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். இது வந்து ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸு ரொம்ப ஒர்த்தானது. vtech வந்து கொஞ்சம் நம்பி வாங்கலாம், சூப்பரான இது ப்ராடக்ட்டு. ஓகேவா? இதிலே வந்து என்னென்ன தராங்க, என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்றத உள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, இது கூட க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லது. ஸோ ஏதாவது பசங்களுக்கு வந்து எப்படி வீடியோ எடுக்கிறது, என்ன ஏது, அந்த பேசிக்ஸ் ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரியான இதுதான். ஏதாவது வந்து நம்ம என்ன கிட்ஸுக்கு வந்து இப்போ எக்ஸ்பென்சிவ் கேமரா தான் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான கேமராலாம் கொடுத்தோம்னா இது அவங்க vtech-உடைய ப்ராடக்ட்ஸு. ஸோ என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் இது அப்படின்றத அவங்களே ஒரு இதை கொடுத்துட்றாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு vtech கொஞ்சம் பிடிக்கும். என் கிட்ஸுக்கே வந்து அதான் வாங்குவேன். ஸோ ரொம்ப ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு vtech. டெக் வைஸ் கொஞ்சம் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளானது. ஸோ அது வந்து இதுலேயே வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும், என்ன ஏது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, க்ரீன் ஸ்க்ரீனாக இது. இதில் மெமரி கார்டு கொடுக்கலை. மெமரி கார்டு கொடுக்கலங்க. சரி, இன்னும் ஒரு நியாயம். ஓகே, பரவாயில்ல. மெமரி கார்டு நம்ம தான் வாங்கணும் போல். ஸோ அதாவது ட்ரைபாடு அழகா இருக்குல்ல. பட் பசங்களுக்கு வந்து நம்ம கேமரா எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ஏதுன்னு சொல்லி தரணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் நம்மகிட்ட இருக்க டிஜிட்டல் கேமரா அவங்ககிட்ட கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து அந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத ஒரு ஐடியாவை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $75 $75 கிட்ட வருது, எல்லாமே சேர்த்து டேக்ஸோடு சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஓரளவுக்கு வாங்குகிற ப்ரைஸ் தான், ரொம்ப ஹை ப்ரைஸ் சொல்ல முடியாது, வாங்கலாம். இதுதான் இதோட இது. எவ்வளோ செக்யூராக கொடுத்துருக்காங்க. இதான் கேமரா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா,
ஸோ இது வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். வாவ், பார்க்க தாங்க சின்ன கேமரா இருக்குது, ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் போல். ஏன்னா கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான ஹெவினஸ்ஸு, ரொம்ப வெயிட் இல்லை. நம்ம இந்த கேமரா மாதிரி என்ன சொல்கிறது, கோப்ரோ அளவுக்கு ஹெவி இல்லைனாலும் ஓரளவுக்கு கம்பேக்டாக இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் போல். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரப்பர் இது வச்சு வச்சுருக்காங்க. ஸோ தண்ணியில் போட்டாலும் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து சார்ஜ் இருக்குது. ஸோ இது நார்மல் இந்த சார்ஜர். ஸோ இந்த பின் தான். ஓகே, அது வந்து இது கூட டைப் பண்ணுறதுக்கும் கீழே விடாமல் இருக்கிறது. ஸோ அதையும் உள்ள போட்டு இதெல்லாம் போட்டாச்சு. ஸோ இதையும் இதில் டைப் பண்ணி விட்டுறலாம். டைப் பண்ணியாச்சு. ஸோ இது இன்பில்டு பேட்டரி. ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட் ஃபீச்சர் வந்து தூக்கி நம்ம ஸ்க்ரீன் பக்கமாகவும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நமக்கு ஸ்க்ரீன் பக்கமாக இந்த சைடு இதாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு கன்வீனியன்ட்டாகவே இருக்கும், ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் இப்போ வந்து மெமரி கார்டு போட்டாச்சு நம்ம. ஸோ சார்ஜும் ஓரளவுக்கு பண்ணியாச்சு. மெமரி கார்டு போட்டாச்சு, சார்ஜ் போட்டாச்சு, எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சுது. இந்த இதில் வந்து மெமரி கார்டு ஆல்ரெடி போட்டாச்சு. ஓகே, ஸோ அது முடிஞ்சது. இந்த சைட் சார்ஜஸ் ஆல்ரெடி சார்ஜும் போட்டாச்சு, சார்ஜ் ஏற்றியாச்சு. ஸோ இது ஆன் பண்ணுறதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது குட்டியாக ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. இதில் குட்டியாக ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. அதை ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை ஆன் பண்ணோம்னா தான் பேட்ரிக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ பேட்ரிக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ணோன்னே vtech அப்படின்னு அந்த மெனுவோடு வருது. ஸோ செட்டிங்ஸ் போடலாமா? இங்கிலீஷ் எஸ், ஸ்டார்ட் டேட் டைம், என்ன டேட்டு, மந்த் 7. நல்லா இருக்கு இந்த சவுண்ட். $10.25. Okay.
ரெக்கார்ட் ஆகுது. ஸோ கிளாரிட்டி 180 பிக்சலில் ரெக்கார்ட் ஆகுது. இது ஜஸ்ட் வீடியோ ரெக்கார்டிங்க்கு. இது க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ நம்ம வந்து இதில் இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா ஸோ பேக்ரவுண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி பிளர்னஸ் ஆகுது. இங்கே பாருங்க, அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி காட்டுது, தெரியுதா? க்ரீன் ஸ்க்ரீன் தான் கரெக்டாக. ஸோ கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ஆட்டோவாக ஸ்கேன் ஆகுது. சூப்பர்ல அந்த சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ரீன் ஸ்க்ரீன் எந்த அளவு ஸ்கேன் பண்ணுது. சூப்பர்ல. ஸோ இதில் வந்து அதே மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் கார் ஓட்டுற மாதிரியே பண்ணிக்கல. சூப்பராக இருக்குல்ல. நம்ம வந்து இப்படி வச்சுட்டு பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீனை வச்சுட்டோம்னா அப்படியே அழகாக காட்டுது. நம்ம ஏதோ காரில் போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் போல். ஆஹா. ஸோ நிறைய இருக்குது இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன்ஸுன்னு. சூப்பர். பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து நம்மலாம் இப்போ தான் க்ரீன் ஸ்க்ரீனே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு பாருங்க அப்போ இருந்தே வருது. எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கு பாருங்களா. அப்படியே ரியாலிட்டியாக இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ குவாலிட்டி இதுலேயே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி டூல்ஸ். அப்படியே இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணும். இதை காமிக்கும் போது நம்ம ஃபேஸ் வந்துருக்கு பாருங்க. ஓ, அந்த இடத்த அப்படியே ஸ்கேன் பண்ணுற மாதிரியா இருக்குது. நல்ல ட்ரிக் இல்லை. நம்ம இந்த இதில் தான் பார்த்தோம் இல்லையா, நம்ம
என்ன படம் அது, ஹாரி பாட்டர்லலாம் அந்த மேஜிக் இதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, பர்ஃபெக்ட். பசங்ககிட்டலாம் கொடுத்தா வேற லெவலில் இது பண்ணுவாங்க இல்லையே. இது மட்டும் இல்லாமல் இது இன்வென்சிபிள் ட்ரிக்கு. இது இல்லாமல் எடிட்டர், வீடியோ இதிலே எடிட் பண்ணலாங்க. இப்போ வந்து எந்த அளவுக்கு நமக்கு எந்த இடத்துல கிராப் பண்ணணும், எந்த இடத்துல அட்டாச் பண்ணணும், அதெல்லாம் பண்ணலாம் போல. ஓகே, ஸோ இதில் வந்து இது ஓப்பனிங் எந்த அளவுக்கு எடிட் பண்ணுது. வேற லெவலில் பண்ணுறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு எடிட்டிங்கே தனி ஒர்க் வச்சுருக்காங்கப்பா. சூப்பரு. சேவ் கொடுத்துட்டா. வாவ், எடிட்டிங் வேற லெவலில் பண்ணுதுங்க. அமேசிங்க. கிட்ஸு கிட்டலாம் கொடுத்தா அவ்வளோதான் போலையே, இதை விட்டே வெளியில் வரமாட்டாங்க போல. நமக்கு மேலே உட்காந்து எடிட் பண்ணி, நானே எடிட் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், நீங்கள் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுங்கன்னு போல. அதுக்கப்புறம் அதையும் கற்று கொடுத்துட்டா இவங்களே அப்லோடும் பண்ணிடுவாங்க போல. வேற லெவல் தான். சூப்பர் கேமரா, உண்மையிலே பெஸ்ட்டு, என்னோட பெஸ்ட் கேமரா. ஸோ ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாவது நல்லா இருந்துச்சு, இல்லை யாருக்காவது இது மாதிரி விஷயங்கள் தெரியணும் வைக்கணும்னா கொஞ்சம் அப்படியே வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதர் தன் தட், ஓகே, பாய், ஹேவ் வண்டர்ஃபுல் டே.